அதிகாரி ஆகும் என்ற கனவை நினைவாக்கக்கூடிய ஒரு இடம்தான் கேஆர்டி கேரியர் அகாடமி. இன்னைக்கு பல மாணவர்கள், அதாவது கிராமப்புறத்தில் இருந்து வரக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களாக இருக்கட்டும், அவங்களால ஒரு கனவை அச்சீவ் பண்ண முடியுமான்ற ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க. அதை இன்னைக்கு ஒரு வழிகாட்டியாக செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய கேஆர்டி கேரியர் அகாடமி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வளம் வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட டாக்டர் செல்வராஜ் அவங்க கேஆர்டி கேரியர் அகாடமியோடைய டைரக்டர், அவங்கள தான் இன்னைக்கு சந்திக்க போகிறோம். அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இன்னைக்கு உத்தமர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய நினைவு தினம். இன்னைக்கு நான் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய நீங்கள் மீடியாவில் பேட்டி கொடுத்துருக்கீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. பட் நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கோம். இப்போ இந்த கேஆர்டி இந்த கேரியர் அகாடமி அப்படின்ற இந்த இன்ஸ்டியூட் எப்படி உங்களுக்கு இதை உருவாக்கணும், பல மாணவர்களை ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தில் கொண்டு போய் வைக்கணுன்ற ஒரு அந்த தாட் இருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி உங்களுக்குள்ள உருவானிச்சு, அது எதனுடைய நோக்கம், அந்த தாக்கம் எப்படி, எதனால அதை தெரிஞ்சுக்கணும்? ஆக்சுவலாக நான் பேசிக்காக கிராமப்புறத்துலேருந்து வேலை தேடி முறையாக திருச்சியில் என்னுடைய பணியை தனியார் நிறுவனங்களில் தொடங்கினோம். எனக்கு நான் முறையாக கேஆர்டி அவர்களிடத்திலே பணியாற்றியிருக்கிறேன். அதன் பிறகு திருச்சியில் பிரபலமான ஹோட்டல் திரு குரு ரெட்டியார் இடத்துல போய் பணியாற்றினேன். அங்கே பல ஏழை மாணவர்கள், ஏழைகள், அவங்களுக்கு உதவிகள்லாம் இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட அவங்களுடைய வார்ப்போ அல்லது வளர்ப்போ தெரியாது. அது மூலியமாக தான் எனக்கு இந்த ஒரு எண்ணம், நாமளும் பின்னாடி ஒரு காலத்தில் பெரிய நம்மளா தன் சுயந்தமாக காலில் நிற்கும்போது நாமளும் இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் அப்போ தான் உருவாச்சு. அதன் பிறகு அரசு ஊழியரானது பிறகு ஓய்வு இருக்கும்போதே பல எங்களுடைய சமூகத்துக்கான இளைஞர்களுக்கு சில உதவிகளை அப்பப்போ என்னால் முடிஞ்சதை செய்துட்டு இருந்தோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற பிறகு ஒரு வலுவான ஓய்வு நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த அகாடமியை 2001 ஆரம்பித்தோம். இந்த மூலியமாக என்னுடைய அந்த அனுபவத்திலேயே இந்த மாணவர்களுக்கு, கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கும், ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவிகளுக்கு இந்த உதவியை செய்யணும்னு சொல்லி தான் இந்த என்னோட நண்பர்களாக நாங்கள் அப்போ ஒரு சமுதாயத்தின் சார்பில் ரெட்டி இளைஞர் பேரவைன்ற ஒரு அமைப்பை நாங்கள் நடத்தினோம். அதன் பிறகு அவங்களுடைய உதவியோட ஒரு அறக்கட்டளை உருவாக்கணும். 2008 திரு தமிழரசன் அவர்களுடைய தலைமையில் முதல்ல செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பல தலைவர்கள் மாறினாங்க. இன்றைக்கி அவர் தலைமையிலேயே ஒரு அறக்கட்டளையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து என்னுடைய முழு ஈடுபாடு இருந்ததுனால எனக்கு நண்பர்கள்லாம் ரொம்ப உதவி பண்ணாங்க. அது பேரில் தான் ஓமந்தூரார் பேரில் அவர் நம்ம மறந்துடக்கூடாது. நல்ல அரசியலில் ஒரு நாணயமான, நேர்மையான, கடும் உழைப்போட ஒரு முன்னுதாரணமாக இருந்தவர். அவர் வழியில் நம்ம அவர் பேரில் அந்த இதை தொடங்கணும், அறக்கட்டளையை தொடங்கணும்னு நினச்சி 2008 தொடங்கினோம். அதன் பிறகு கேஆர்டியை எங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல். அவர் இதே போல் ஏழை மாணவர்களுக்கு பெரிய அளவில் உதவி பண்ணுவார். திருச்சியில் பிரபலமான ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். அவரும் சாதாரண கிராமப்புறத்தில் இருந்து படிக்காத மேற்கொண்டு படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு 6-7 வகுப்பில் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சொந்தமாக தொழில் தொடங்கி பெரிய நிறுவனங்களுக்கு அதிபரானார். அவர் செய்த உதவிகளை நாங்கள் நேரடியாக கண்கூட பார்த்தோம். அதனால் மக்கள் அதை மறந்துடக்கூடாது, நல்லவங்களை நினச்சிக்கிட்டே இருக்கணுமேங்கிறதுக்காக அவர் பேரில் இந்த அகாடமியை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இந்த குறுகிய காலத்தில் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே உங்ககிட்ட பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான பயிற்சிக்கான மட்டும் தான் கொடுக்குறீங்களா, இல்லை மற்ற எக்ஸாம்ஸ்க்கான அதுக்கு கொடுத்துட்ருக்கீங்களா? இல்லை, அப்போ டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை, டிஎன்பிஎஸ்சி ஒரு போர்ஷன். அதுக்கு அடுத்தபடியாக டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தமிழ்நாடு, அது காவலர் பயிற்சி, சப் இன்ஸ்பெக்டர்லாம் அதில் கொடுக்கலாம். அந்த கேட்டகரியில் அவங்க எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதே போல் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய பணிகளுக்கும் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆர்ஆர்பிக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம்.
இதெல்லாம் வந்து மத்திய அரசுக்கு ஏன் இந்த மாதிரி நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம்னு சொன்னால், எஸ்எஸ்சிக்கு நடத்தினோன்னா நம்ம பிள்ளைகள் வந்து மத்திய அரசுக்கு போகிறதே கிடையாது. நம்மளுடைய என்னென்னா அது ஒரு ஹிந்தி லாங்குவேஜை வந்து நமக்கு கஷ்டமாக படிக்காதனால நமக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்சி யாருமே அதை போய் தொடர்றதில்லை. அதனால் ஆனாலும் தமிழில் வந்து இங்கே பிள்ளைகள் வந்து ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்காங்க. ஆங்கிலத்தை வந்து அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு தனியாக, அதாவது இங்கிலீஷ் மீடியத்துலேயும் நாங்கள் எடுக்கிறோம், தமிழ் மீடியத்துலேயும் கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். கிளாஸ் வந்து கிளாஸ் ஆகட்டும், மெட்டீரியல் ஆகட்டும், எல்லாமே வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்துலையும் எல்லா லாங்குவேஜ்லையுமே அந்த பயிற்சிக்கான உபகரணங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அதெல்லாமே கூட நாங்கள் தரமான ஒரு பயிற்சியை கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் யாரெல்லாம் வந்து ஒரு மிக பிரபலமான இன்ஸ்டியூட்னு சொல்கிறோமோ அந்த இன்ஸ்டியூட்லேருந்தே கூட சில பேரை நாங்கள் ரெக்ரூட் பண்ணி கிளாஸ் எடுக்க வைக்கிறோம். அவங்க மூலியமாகவும் சில தரமான உபகரணங்கள்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதே போல் அங்கே நிறைய அனுபவம் வாய்ந்தவர்கள் இங்கே வந்து எங்கள் கட்டியும் இப்போ பணியாற்றி கொடுத்துருக்காங்க. அவங்கள வச்சு தான் இப்போ நாங்கள் வந்து கடந்த 21/10/2021 விஜயதசமி இன்னைக்கு நாங்கள் இந்த அகாடமியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இன்றைக்கி வந்து 4 வருஷம் நிறைவடைய போகுது. ஒரு முக்கியமான ஒரு இடத்த அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு கிராமப்புறங்களில் வந்து நிறைய வந்து இப்போ திருச்சி மத்திய பகுதி, தமிழ்நாட்டினுடைய மத்திய பகுதி இல்லைங்களா, அதனால் இப்போ அங்கேயும் போய் ஒரு சென்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி சார், இப்போ வரைக்கும் ஒரு 4 வருஷம் குறுகிய காலத்தில் மாணவர்கள் வந்து இப்போ பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ போஸ்டிங் அப்படின்னு வரும்போது அந்த அரசு அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தாராளமாக எத்தனை பேர் இருப்பாங்க? நாங்கள் வந்து கடந்த ஜனவரி வரையிலும் பார்த்தீங்கன்னா 110 பேர் இருக்காங்க. இன்றைக்கி வந்து அதுக்கு பிறகு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருக்கு, கலந்தாய்வுகள் முடிஞ்சிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 2ல் வந்து 7 மாணவர்கள் வந்து குரூப் 2 அதிகாரிகளாக தேர்வு பெற்றிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. நீங்கள் வந்து இதுதான் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே. அதே போல் இந்த 110 பேர்லேயும் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர்ஸில் கூட 5 பேர் சொல்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா 13 பேர் எழுத்து தேர்வில் முயற்சி பண்ணி வெற்றி பெற்றாங்க. அதில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து 9 பேர் தான் சாப்பிட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கு போகும்போது 6 பேர் தான் வந்தாங்க. அதுலேயும் ஒரு பையனுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து அன்ஃபிட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் 5 பேருக்கு தான் இப்போ வந்து அவங்களுக்கு ஆர்டர் வாங்க போகிறாங்க. இன்னும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வழக்கு ஒரு நிலுவையில் இருக்கிறதுனால இன்னும் அது நடக்காமல் இருக்குது. அது இல்லாமல் காவலர், ஏழை மாணவர்கள் நாங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் பல யூடியூப்புங்கள்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பையன் சைக்கிளில் வருவார், மாதாவரத்துலேருந்து சைதாப்பேட்டை, அதை ஜாஃபர்கான்பேட்டைக்கு சைக்கிள்லேயே வருவார். 25 கிலோமீட்டர் டெய்லி சைக்கிளில் வந்து இங்கே படித்தார். அவர் வந்து அகில இந்திய அளவில் 110வது ரேங்க்ல 130வது ரேங்க்ல வந்திருக்காரு. அவர் வந்து ஏஎஸ்ஓ சென்ட்ரல் செக்ரட்டரியேட்டுக்கு போகிறதுக்கு தகுதி இருந்தது. ஆனால் ஹிந்தி தெரியாதுங்கிற ஒரே காரணத்தினால அவர் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்ரல் எக்ஸைஸ் கஸ்டம்ஸில் வந்து ப்ரிவென்டிவ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணிட்டார். இப்படி சென்ட்ரல் எஸ்எஸ்சி மூலிமா ஒரு 5 மாணவர்கள் மேலே போயிருக்காங்க. அதே போல் குரூப் 1லையும் கூட 3 பேர் போயிருக்காங்க. இதோட கடந்த முறை வந்து சண்முக பிரித்தான்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து எல்லா பெண்கள் அதிக அளவில் கூட போயிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. காலப்போக்கில் வர வர பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூட் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நினைச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அதில் ஒரு திருப்தி தான், வாழ்நாள் திருப்தின்னு சொல்ல தான் வேணும். அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு பெரிய அளவில் காரணம் நீட்டி இருக்காங்க. அவங்களுக்கு நான் முதல்ல இந்த இதுக்கு நான் நன்றி சொல்கிறோம். ஏன்னா பல வகையிலும் பார்த்தீங்கன்னா நன்கொடையாளர்கள் பெரிய அளவில் எனக்கு வந்து உதவி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா ஒரு மேலே நம்பிக்கை வந்திருக்கு. நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, கரெக்டாக போய் சேருது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்திருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இப்போ நன்கொடை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் நாங்கள் எந்த மாணவர்கிட்டையும் இதுவரையிலும் ஒரு சிங்கிள் பைசா வாங்கினது கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா
முதல்ல தொடங்கும் போது மாணவர்களுக்கு மதிய உணவு கூட ஃப்ரீயாக கொடுத்தோம். அந்த மாதிரி ஆரம்பித்தோம். இன்னைக்கு வந்து அதெல்லாம் நிறுத்திருக்கோம். பட் ஆனால் அதுக்காக பாடத்தில் வந்து தரம் குறையாமல் பார்த்துக்கிட்டோம். இப்போ அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே லோக்கல், இது சென்னையிலேருந்து தான் வராங்களா இல்லை வெளியூர்லேருந்துலாம் வர்றதுக்கான வந்துட்டு இருக்காங்க? இல்லை, இன்னைக்கு வந்து கிராமப்புற மாணவர்கள் மத்தியில் அதிக அளவில் வரவேற்பு இருக்கு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் இங்கே பிரபலமான இன்ஸ்டியூட்டுங்கள்லாம் அவங்களால ஃபீஸ் வந்து ஒரு தடவை கட்டுவாங்க. அதுக்கு மேலே அவங்களால ஃபர்ஸ்ட் டைமில் கிளியர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேர். அதனால அவங்களால அடுத்த முறை கட்ட முடியாது. அதுக்கு அடுத்த முறை பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்களால ஏழை மாணவர்களால் முடியாததுனால அவங்களுக்கு வேற வழியே இல்லாமல் அவங்களுக்கு வந்து எப்படியாவது ஒரு இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய இதை வந்து இலக்கை வந்து அடைஞ்சே ஆகணுங்கிற நோக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக மாறி போச்சு. அதனால என்னாச்சு, அவங்களுக்கு வந்து அதுலேயும் தரமான இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு தான் பார்க்குறாங்க. அது வந்து அதை நாங்கள் வந்து எந்த வகையிலையும் குறைச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அதை கொடுத்துட்ருக்கோம். கொடுக்கறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து நாங்கள் அவங்க மத்தியிலையும் ஒரு இடம் பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போது வெளியூர்லேருந்து இப்போ கிராமப்புற மாணவர்கள் அதிகமாக வருவாங்க அப்படின்றீங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணி படிக்கக்கூடிய வசதி இருக்குதா? இல்லை, அதாவது நாங்கள் அதுலேயும் கூட சில பேர்த்துக்கு வந்து சில வசதிகளை செய்து தந்திருக்கோம். பட் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு எங்களுடைய மனசுக்குள்ள ஆசை இருக்குது. ஆனால் எங்களால் அந்த அளவுக்கு பண்ண முடியல. ஆனால் சில மாணவர்களுக்கு அவங்களுடைய ரியலி அவங்க டிசர்விங் கேண்டிடேட்னா நான் அவங்களுக்கு வந்து அதையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பையன் இங்கே படிக்க வந்துட்டு அவனுடைய இங்கே ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாத அந்த நிலையில் இருக்கிற பையன் போய் மேசன் ஒர்க்குக்கு போகிறான். அந்த பையன் எங்கே நான் காணோம் அப்படின்னு கேட்கும்போது மேசன் ஒர்க்குக்காக போனான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த பையனை கூப்பிட்டு இனிமேல் நீ அங்கே போகக்கூடாது, நீ இங்கே இனிமேல் லைப்ரரி இன்சார்ஜ் நீ தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மந்த்லி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவனை வந்து அது மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி அவனுக்கு கொடுக்குறான். அது மாதிரி அவனுக்கு லைப்ரரியில் இருக்கிறதுனால படிக்கவும் செய்வான், அவனுக்கு தேவையான வசதியும் கிடைச்சிருது. இந்த மாதிரி சில பேர்த்துக்கு அது இல்லாமல் சில பேர் ஸ்பான்சர் மூலிமா சில பேர் வந்து உதவி பண்ணுறாங்க. 2 பிள்ளைகளுக்கு வந்து நான் ஹாஸ்டல் செலவு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சில பேர்த்துக்கு நாங்கள் வந்து ஹாஸ்டலும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதனால் அது வந்து எல்லாத்துக்கும் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், இது முடியல. அது செய்ய முடியும், பிற்காலத்தில் செய்யலாங்கிற எண்ணமும் இருக்கு என்கிட்ட. இப்போ இந்த மாதிரி நீங்கள் இப்போ நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து எந்த அளவில் உங்களுக்கு வந்து இதை விட இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும், நிறைய சென்னையில் நிறைய கிளைகள் இது போல் இருந்தது அப்படின்னா இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல, அது போல் நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா? இல்லை அரசாங்கத்துக்கிட்டே நீங்கள் ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்களா? இல்லை, இப்போ தான் அதை பற்றி நாங்கள் யோசனை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் பெரிய அளவில் நாங்கள் எல்லாமே எங்களுடைய அறங்காவலர்களுடைய முயற்சியில் அவங்கவுங்க ஷேர் பண்ணிக்கிட்டு தான் அவங்களுடைய பேமெண்ட்டை கொடுத்து தான் நாங்கள் இது ரன் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இப்போ ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே சிஎஸ்ஆர் ஃபண்டெல்லாம் சில பேர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் நல்ல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எங்களுக்கு. அதனால் இப்போ வந்து திருச்சியில் ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது மாதிரி கோயம்புத்தூரில் கூப்பிட்ருக்காங்க, அதே போல் விருதுநகர் மாவட்டத்துலேயும் கூப்பிட்ருக்காங்க, கோவில்பட்டியிலையும் கூப்பிட்ருக்காங்க. அதனால் ஒரு 2-3 இடங்கள்லேருந்து அந்த நீங்கள் கேட்ட மாதிரி எங்கள் இடத்துல வந்து இதை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. பட் நாங்கள் எங்களுடைய இதை வந்து வலுவான ஒரு அடித்தளத்தோடு தான் நாங்கள் போகணுங்கிறதுனால நாங்கள் வந்த கோரிக்கைகள்லாம் பரிசீலனையில் அப்படியே வச்சுருக்கோமே தவிர முடிவெடுக்கலை. ஆனால் இப்போ ஃபியூச்சரில் பண்ணலாம்னா அதுக்கான பொருளாதார சூழ்நிலை வரணும், அதுக்கான ஃபேக்கல்ட்டிஸு மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா? இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 2 செலவு. இப்போ எனக்கு சென்னையிலே ஒரு ஃபேக்கல்ட்டி போடணும், திருச்சியில் ஒரு ஃபேக்கல்ட்டி போடணும். இந்த மாதிரி இந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்குலாம் நீங்கள் எப்படி சார் சேலரின்றது வேலண்டரிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை சேலரி பேஸில்? இல்லை, சில பேர் வந்து என்னுடைய நண்பர் வந்து திரு இளவழகன் ஒருத்தர் இருக்கார், என்னோட பணியாற்றியவர். அவர் வந்து கிட்டத்தட்ட ஃப்ரீயாக தான் நடத்துகிறாரு. அதே போல் இன்னொரு நண்பர் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்களுக்கு வேறு எந்த விஷயமும் பின்னாடி வந்துடக்கூடாது இல்லையா? அதனால் சில பேர் வந்து அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. சில பேர் வந்து நான் வந்து
பேமெண்ட்டுக்காக நான் வந்து இது பண்ணாமல் சில பேர் வந்து உதவி பண்ண தான் செய்கிறாங்க. வாலண்டியரா ரெண்டு ஒருத்தர் வராங்க. அதே போல் பேமெண்ட்டில் வந்து நான் நிறைய அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் அவங்களுக்கு வந்து வெளியில் என்ன கொடுக்குறாங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை விட அதிகமாக தான் கொடுக்குறேன். இங்கே யாருக்கும் வந்து அதை நான் வந்து அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. அதாவது கொடுக்குற எஜுகேஷனில் நம்மளால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, அவங்கள பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாதுங்கிறதுனால அவங்களுக்கு தரமான ஒரு எஜுகேஷனை கொடுக்கணுங்கிறதுல நாங்கள் முடிவாக இருக்கோம்.